அமுதமொழிகள் 1000 தங்களை வரவேற்கிறது. வணக்கம். ஐஏஎஸ் மாடல் ஒரு கொஸ்டின். பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. தமிழில் அதை கூறுவதானால் மக்கள் சக்தி, ஜனநாயகத்தில் மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. மக்கள் தேர்ந்தெடுக்கும் தன்னை ஆளக்கூடிய சக்தி, ஆளும் அதிகார சக்தி. அதிகார சக்தி அதிகாரம் பெற்றவுடன் மக்களை வரி விதிப்பு மூலமாகவோ, கொடுமைப்படுத்துவதன் மூலமாகவோ, நன்மை செய்வதன் மூலமாகவோ ஆளும் அதை மாற்றக்கூடிய சுழற்சி சக்தி திரும்பவும் மக்களிடமே வருகிறது. காலத்தின் மாற்றங்கள். சக்தி என்பது சுழற்சி, அது நிரந்தரமாக ஒருவரிடம் தங்க முடியாது. மக்கள் சக்தியை விலைக்கு வாங்கி பின் மக்களால் விலை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு வரி விதிப்பு. அன்றைய காலத்தில் நீதித்துறை, ஆள்பவர் ஆளப்படுபவர் இரண்டு தான், அன்றும் இன்றும். ஆளப்படுபவர்கள் அன்று நீதிக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். தேர்காலில் கன்றினை கொன்ற தன் மகனையே கொன்ற மனுநீதி சோழனும் நானோ கல்வன் யானோ மன்னன் என்று பாண்டியன் உயிர் விட்டதையும், புத்தரும் மகாவீரரும் அசோகரும் வாழ்ந்த நீதிக்கு களங்கமில்லாத அன்றைய உலகம் மாறியது எப்பொழுது? அவமதிப்பு என்று நீதிமன்றமே செய்கின்றது. அரசுகளே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளே செய்கின்றன. விந்தையாக இல்லையா? காரணம், மக்கள் சக்தியின் மதிப்பு விலை போவதனால். மக்கள் இதில் உணர்ந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய சக்தியை உணருங்கள், விலை போகாதீர்கள். மக்களை கேட்டுக்கொள்வது, உங்களுடைய சக்தியை உணருங்கள், விலை போகாதீர்கள். நீங்கள் விலையாக்கப்படும் பொழுது அதற்குள்ள விலையை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு வைக்கின்றார்கள். இன்றைய நிலைமை வருவதற்கு காரணம், நம்மளால் ஆண்டவர்கள் வெளிநாட்டவர், அந்நியர்கள் போட்ட வரியினாலும் வதப்பினாலும் சட்டங்களினாலும் தான் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அறிய வேண்டியது என்ன? மக்களின் சக்தி மகேசன் சக்தி. மக்கள் இறை சக்தியை நம்பும் பொழுது கட்டுப்பாடான ஒரு உலகம், ஒரு சமுதாயம் உருவாகிறது. நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, நிர்வாக மன்றமாக இருந்தாலும் சரி, அரசு மன்றமாக இருந்தாலும் சரி, மக்களின் சக்திக்கு கற்கள் தங்கள் சக்தியை விலை போகாமல் உணர்ந்து அரசன் நேர்மையாக இருக்க வேண்டுமானால் நேர்மையான அரசுகளை தேர்ந்தெடுங்கள் மக்களை என்று கேட்டுக்கொண்டு அமுதமொழிகள் 1000 நிறைவு செய்கிறேன். வணக்கம்.